ஹலோ வணக்கம் நண்பா. இன்னைக்கு நம்ம பட்டு வீடியோல சாந்திக்கு என்ன மாதிரி செய்வன செஞ்சிருந்தாங்க, அதனால அவங்க வாழ்க்கையில என்னென்ன பாதிப்பு ஏற்பட்டது, என்னென்ன விஷயங்களை இழந்திருக்காங்க, இது சம்பந்தப்பட்ட ஃபுல் டீடைல்ஸை தான் இந்த பட்டு வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி யாரெல்லாம் இன்னும் பார்ட் 1 வீடியோ பார்க்கலையோ அதை போய் பாருங்க. அப்பதான் பட்டு வீடியோட கதை என்னன்னு உங்களுக்கு முழுசா புரியும். இன்னமும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கீங்க. முடிஞ்சா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனே நோட்டிபிகேஷனாகவும் வரும். அண்ட் உங்களுக்கு வந்த கையோட நீங்க தட்டி பார்க்கலாம். அது மட்டும் இல்ல, நீங்க சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணாதீங்க, பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கனையும் பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க. சரி, நம்ம இப்ப நேரத்தை கடத்தாம வீடியோக்குள்ள போலாமா? அந்த பையனோட அப்பா அம்மா அந்த பையனுக்கு தெரியாமலேயே அவங்க ஹஸ்பண்டோட தம்பியை கூட்டிக்கிட்டு தான் இவங்க செய்வனை செய்யறதுக்கு போயிருக்காங்க. அங்க போயிட்டு அந்த பொண்ணுக்கு என்ன மாதிரி செய்வனை அவங்க செஞ்சாங்கன்னா, அந்த பொண்ணு மனம் நொந்து வருத்தப்பட்டு தன்னைத்தானே வெறுத்து போய் தற்கொலை பண்ணி சாகிற அளவுக்கு அவங்க செய்வனை செஞ்சிருக்காங்க. இப்ப இவங்க செஞ்ச சேவனால சாந்திக்கு என்ன மாதிரி ஒரு பாதிப்பை கொடுத்துச்சுன்னா, முதல்ல 1 வீக் அவங்களுக்கு தலை சுத்தலாவும் வாந்தியாவும், என்ன சாப்பிட்டாலும் அவங்களுக்கு ஒரு மாதிரி கொமட்டிக்கிட்டே இருக்கிற மாதிரி தான் இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு பிரெக்னன்சி லேடி சாப்பிட்டாங்கன்னா வாந்தி வர மாதிரி இருக்கும்ல, அந்த மாதிரி. அதே சமயத்துல அந்த தலை சுத்தல், கொஞ்சம் வேலை செஞ்சாலே டயர்டா ஃபீல் பண்றது, இந்த மாதிரி சிம்டம்லாம் சாந்திக்கு போக போக தெரிய ஆரம்பிச்சுது. கிட்டத்தட்ட 2 வீக்ஸ் அவங்களுக்கு இப்படிதான் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துல பேசாம நம்ம மெடிக்கல் செக்அப் பண்ணி பார்க்கலாம்னு சொல்லிட்டு மெடிக்கல் செக்அப் பண்ணி பாக்குறப்பதான் தெரிஞ்சிருக்கு அவங்க பிரெக்னண்டா இருந்திருக்காங்கன்னு. இதுல என்னன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும், அவங்க சங்கர் கூட எந்த தப்பும் பண்ண கிடையாது, எங்கேயும் வெளியே போய் தங்கினதும் கிடையாது. இது எப்படி சாத்தியம்ன்ற கேள்வி அவங்களுக்குள்ளால எழும்ப ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் இந்த விஷயத்த யாருக்கிட்ட சொல்ல முடியும்? அவங்க இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. என்னடா இது, ஒருவேளை மெடிக்கல் ரிப்போர்ட்டை மாத்தி கொடுத்துட்டாங்களான்னு சொல்லிட்டு திரும்ப டபுள் செக் பண்ணி பாக்குறப்ப இல்ல, அது அவங்களோட ரிப்போர்ட் தான், அவங்க பிரெக்னண்டா இருக்காங்க தான் அந்த ரிப்போர்ட்ல இருந்திருக்கு. அதுவும் அவங்க வெளியே எங்கேயும் செக்அப் பண்ணல, அவங்க வேலை செஞ்ச ஹாஸ்பிட்டல தான் செக்அப் பண்ணியிருக்காங்க. இந்த விஷயம் டாக்டர் சொல்றப்ப அவங்களுக்கு ரொம்ப ஷாக்கிங்கா இருந்துச்சு. இது எப்படி சாத்தியம், நான் எந்த தப்புமே பண்ணலையே, எப்படி நான் பிரெக்னண்டா ஆனேன், இது வாய்ப்பே இல்லைன்னு சொல்லி டாக்டர் கிட்ட சண்டை போடுறப்ப, இங்க பாருங்க இது உங்களோட மெடிக்கல் ரிப்போர்ட் தான், இங்க பாருங்க நாங்க எடுத்த டெஸ்ட்ல நீங்க பிரெக்னன்சி தான் வந்திருக்கு அப்படின்னு டாக்டர் சொல்றாரு. ஆனா அவங்க ஏத்துக்கிறதுக்கு தயாரா இல்ல இதுல ஏதோ ஒரு தப்பு நடந்திருக்குன்னு சொல்லிட்டு அவங்க அந்த ஹாஸ்பிட்டலை விட்டு போயிட்டாங்க. அவங்க அந்த ஹாஸ்பிட்டல்ல இருந்து வெளியாகி வேற ஹாஸ்பிட்டலுக்கு செக்அப்க்கு போயிருக்காங்க. சரி, அங்க போய் பார்க்கலாம் என்ன மெடிக்கல் ரிப்போர்ட் வந்திருக்குன்னு. அங்க போய் பண்ணி பாக்குறப்பையும் அவங்க பிரெக்னண்டா இருக்கிறதா ரிப்போர்ட் வந்திருக்கு. சோ அவங்களால அது ஏத்துக்க முடியல. அங்க உள்ள டாக்டர் கிட்டயும் அவங்க சண்டை போட்டிருக்காங்க. எப்படி இது சாத்தியமே இல்லையே, நான் எந்த தப்பு பண்ணல, எப்படி நான் பிரெக்னண்டா இருக்குன்னு நீங்க சொல்ல முடியும்னு. நான் சொல்லங்க, இங்க பாருங்க ரிப்போர்ட் சொல்லுது, பாருங்க யூரின் டெஸ்ட்ல கூட பாசிட்டிவ்னு காட்டுது, நீங்க நர்ஸ் தானே, நல்லா கண்ணை திறந்து பாருங்கன்னு சொல்லிட்டு டாக்டர் ஒரு பக்கம் ஆர்கியூ பண்றாங்க. இவங்களும் டாக்டர் கேக்குறாங்க. இப்படியே மாறி மாறி பேசுறப்ப அது ஒரு பெரிய சண்டையில போய் முடியுது. அதுக்கப்புறம் அவங்க அந்த ரிப்போர்ட் எடுத்துட்டு வெளியே வந்துட்டாங்க. யோசிச்சு பாருங்க, அப்ப அவங்க மனநிலை எப்படி இருக்கும்? அவங்க எந்த தப்புமே பண்ணல, ஆனா பிரெக்னன்சின்னு ரிப்போர்ட் வந்திருக்கு. சோ அவங்களுக்கு ரொம்ப குழப்பமாவும் ஆயிடுச்சு. அதே சமயத்துல என்ன பண்றதுன்னு தெரியல. இப்ப இந்த விஷயத்தை எப்படி அவங்க அப்பா கிட்ட சொல்றது, இல்ல எப்படி சங்கர் கிட்ட சொல்றது, இல்ல நான் உண்மையிலேயே பிரெக்னண்டா இருந்தேன்னா இந்த ஊர் உலகம் இல்ல என்னை சுத்தி இருக்கிறவங்களும் என்னை பத்தி என்ன பேசுவாங்க, முதல்ல சங்கர் என்னை பத்தி என்ன நினைப்பாரு, ஏன்னா அவங்க இப்பதான் பொண்ணு பார்த்துட்டு போயிருக்காங்க. இதுல பிரெக்னன்ட்னு சொன்னா நான் வேற யாரு கூடயோ தப்பு பண்ணிருப்பேன்னு அவர் நினைச்சிருக்க மாட்டார். அப்ப என்ன தப்பான பொண்ணுன்னு அவர் நினைச்சிருவாருன்ற பயமும் ஒரு பக்கம் அவங்களுக்கு வர ஆரம்பிச்சிருச்சு. வீட்டுக்கு அவங்களுக்கு என்ன பண்றது ஏது செய்யுது ஒண்ணுமே புரியல. அவங்களுக்கு யோசிச்சு ஒரு பக்கம் தலைவலியே வந்துருச்சு. ஆனா இன்னொரு விஷயம் என்ன நடந்துச்சுன்னா, ஹாஸ்பிட்டல்ல 2-3 நர்ஸுக்கு தெரிய ஆரம்பிச்சிருக்கு. 2-3 டாக்டர்ஸும் இவங்களை பத்தி பேச ஆரம்பிச்சிருக்காங்க. அதுல நர்ஸ் வேலை செய்யற ஒரு ஃப்ரெண்டு இவங்களுக்கு கால் பண்ணி கேட்டிருக்காங்க, என்னடி நான் கேள்விப்பட்டது உண்மையா, நீ பிரெக்னண்டா இருக்கியான்ட்டு. அந்த ஃப்ரெண்டு யாருன்னு பாத்தீங்கன்னா, இவங்க வேலை செய்யற காலத்துல இருந்து இவங்க 2 பேருமே கிட்டத்தட்ட ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டு அளவுக்கு தான் இவங்க 2 பேரும் பழகி இருக்காங்க. சோ அந்த ஃப்ரெண்டுக்கு இவங்க மேல உண்மையிலேயே அக்கறைன்னு ஒண்ணு இருக்கு. மத்தவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா என்னன்னு சொல்லி முடிச்சுக்குவாங்க. ஆனா இவங்க மட்டும் தான் இவங்க மேல அதிகமான அக்கறை எடுத்துக்குவாங்க. அப்போ அவங்க கால் பண்ணி கேக்குறப்ப, ஆமாடி, ஆனா எனக்கு சத்தியமா தெரியல, நான் எந்த தப்புமே பண்ணல, ஆனா நான் பிரெக்னண்டா இருக்கேன்னு
ரிப்போர்ட் வந்திருக்கு. பத்தாததுக்கு நான் இன்னொரு ஹாஸ்பிட்டல்ல போய் செக் பண்ணேன். அங்கேயும் அதே ரிப்போர்ட் தான் வந்திருக்கு. ஆனா சத்தியமா சொல்றேன், நான் எந்த தப்புமே பண்ணல. சங்கரும் ரொம்ப நல்லவரு. நாங்க 2 பேரும் எங்கேயுமே வெளியே ஒண்ணா போய் தங்குனது கூட கிடையாது. இது எப்படி சாத்தியம்னு எனக்கே தெரியல அப்படின்னு சொல்றப்போ அவங்களால நம்பாம இருக்கவும் முடியல. அதே சமயத்துல இது எப்படி சாத்தியம்? ஏன்னா தப்பு பண்ணாம எப்படி ஒரு ஆள் பிரெக்னன்டா இருக்க முடியும்னு அவங்களுக்கும் ஒரு கேள்வி அவங்க மைண்ட்ல ஓடிக்கிட்டு இருந்திருக்கு. பட் என்ன இருந்தாலும் சாந்தியை பத்தி இவங்களுக்கு 3 இயர்ஸா நல்லா தெரியும். ஏன்னா ஒரே ஹாஸ்பிட்டல்ல வேலை செய்றாங்க. இவங்களோட பிஹேவியர், கேரக்டர் எல்லாமே தெரியும். அதே சமயத்துல இவங்க வெளியே இந்த பார்ட்டி, கிளப்புக்கு அந்த மாதிரி போற ஒரு பொண்ணும் கிடையாது. வேலை முடிஞ்சா வீடு, வீடு முடிஞ்சா வேலை. ஈவன் சங்கர் காதலிச்ச விஷயம் கூட முத இவங்க கிட்ட தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படி இருக்கிறப்ப ஒரு பக்கம் இவங்க அந்த மாதிரி டைப் கிடையாது, தப்பு பண்ற டைப் கிடையாது. இன்னொரு பக்கம் ஒருவேளை அவங்களுக்கே தெரியாம ஏதாவது ஒரு விஷயம் நடந்திருக்குமோ அந்த ஒரு கியூரியாசிட்டியில தான் அவங்க கேட்டாங்க. ஒருவேளை வெளியில இருக்கிற வேற ஏதாவது ஒரு ஃப்ரெண்டு கூட நீ நட்பாயி எங்கேயாச்சும் பார்ட்டி, கிளப் அந்த மாதிரி இடப்பட்ட காலத்துல போயிருக்கேன்னு சொல்லி கேட்கிறப்ப அவங்க இந்த மாதிரி சொன்னா அவங்களுக்கு டக்குன்னு கோவம் வந்துருச்சு. உடனே கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன பேசுற நீ? உனக்கு என்ன பத்தி தெரியாதா? நான் அந்த மாதிரி போற பொண்ணா? அதுவும் நைட்ல இந்த மாதிரி கிளப்பு, பாரு இந்த மாதிரி இடத்துக்குலாம் நான் எங்க போயிருக்கேன்? இல்ல எந்த பார்ட்டிக்கு இந்த 3 வருஷத்துல நான் அட்டென்ட் பண்ணிருக்கேன்? நீயாச்சும் காதுல கேட்டிருக்கியா? ஈவன் உன்னோட பர்த்டே பார்ட்டிக்கு நீ என்னை கூப்பிட்டு கூட நைட் டைம்னா வர கஷ்டம்னு சொல்லியிருக்கேன். அப்படி இருக்கிறன்னா நான் எப்படி போவேன்? உனக்கு என்னை பத்தி தெரியும் தானே? தெரிஞ்சிருந்தா நீ இந்த மாதிரி கேள்வி எல்லாம் கேட்கறேன்னு சொல்றப்போ அவங்களும் சொல்றாங்க, இல்ல எனக்கு உன்னை பத்தி தெரியும், ஆனா இருந்தாலும் நீ இப்ப பிரெக்னண்டா இருக்க, அப்ப இதுக்கு யார் அப்பா? இது எப்படி உனக்கு நடந்துச்சு? இப்ப கேட்டா உனக்கு தெரியல, சம்பந்தமே இல்லைன்னு சொல்ற, ஆனா இப்ப நீ பிரெக்னண்டா இருக்கிறது உண்மைதானே அப்படின்னு சொல்றப்போ இவங்க அழுவ ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்க கத்தி அலறி அழுவுறப்ப என்ன ஆச்சுன்னா, அப்பதான் அவங்க அப்பாவும் தங்கச்சியும் வீட்டுக்குள்ள வராங்க. அன்னைக்கு அவங்க தங்கச்சி ஸ்கூல் போல, அவங்க அப்பா கூட வெளியே போயிட்டு அவங்க மார்க்கெட்ல கொஞ்சம் ஜாமான்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்திருக்காங்க. ஸோ இவங்க வீட்டுக்கு வரப்ப வீட்டுல யாரும் இல்லை, அப்பா இல்லை, தம்பி தங்கச்சி 2 பேரும் ஸ்கூலுக்கு போயிட்டாங்கன்னு நினைச்சிட்டு தான் இவங்க நேரா உள்ளுக்கு ரூமு கதவை கூட பூட்டாம ரூமுக்குள்ள அவங்க என்ன ஏதுன்னு தெரியாம ஒரு மாதிரி குழப்பத்துல இருந்துட்டு அதுக்கப்புறம் தானே ஃப்ரெண்டு கால் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க இந்த மாதிரி விஷயம் பேசிட்டு இருக்கிறப்ப அவங்களுக்கு தெரியாது அவங்களோட அப்பாவும் தங்கச்சியும் அவங்க வீட்டுக்குள்ள வந்துட்டாங்கன்னு. அப்ப இவங்க கத்தி அலற சத்தம் கேட்டு இவங்க போய் எட்டி பார்த்திருக்காங்க. அப்ப இவங்க சொல்றாங்க, இந்த கர்ப்பத்துக்கு காரணம் நான் கிடையாது, நான் எந்த தப்பும் பண்ணல, சங்கரும் ரொம்ப நல்லவர் தான், அவரும் எந்த தப்பும் பண்ண கிடையாது, எனக்கு தெரியல நான் எப்படிதான் மாசமா இருக்கேன்னு அப்படின்னு சொன்ன அந்த விஷயத்த அவங்க அப்பாவும் தங்கச்சியும் கேட்டு அதிர்ச்சி ஆயிட்டாங்க. என்னது, என்னோட மக மாசமா இருக்காளா? தங்கச்சிக்கும் என்ன பேசுன்னு தெரியல. அப்ப இவர் உள்ளுக்கு வந்துட்டாரு. உள்ளுக்கு வந்துட்டு சாந்தின்னு சொல்லி கத்திட்டாரு. இவங்க அவங்க அப்பாவையும் தங்கச்சியும் பார்த்தோன்னா அதிர்ச்சியில அப்படியே உறைஞ்சு போயிட்டாங்க. அவங்க அப்பா கேக்குறாரு, என்ன சொல்ற, நீ மாசமா இருக்கியா? அப்ப இந்த குழந்தைக்கு சங்கர் அப்பா இல்லைன்னா வேற யாரு? என்னம்மா சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு அதிர்ச்சியில அவர் மயக்கம் போட்டு விழுந்தவர் தான். இவங்களுக்கும் என்ன பண்றதில்ல, ஒரு மாதிரி பேனிக் ஆயிட்டாங்க. தங்கச்சி உடனே அப்பா அப்பான்னு கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் இவங்க டக்குன்னு அவங்க அப்பாவுக்கு தண்ணி தெளிச்சு பார்த்திருக்காங்க. அவர் எந்திரிக்கவே இல்லை. ஆம்புலன்ஸுக்கு கால் பண்ணி ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துட்டு போற வழியிலேயே அவங்க அப்பா இறந்து போயிட்டாரு. யோசிச்சு பாருங்க, இந்த சிச்சுவேஷன் அவங்களுக்கு எப்படி இருந்திருக்கும். அவங்க எந்த தப்புமே பண்ணல, இப்ப அவங்க அப்பா வேற இறந்து போயிட்டாரு. அதுவே அவங்களுக்கு என்ன மாதிரி ஒரு கில்ட்டி ஃபீலை கிரியேட் பண்ணிருக்கோம். அதுக்கப்புறம் அவங்க காரியெல்லாம் செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட 1 வீக் அவங்க ஹாஸ்பிட்டல் பக்கமே போல. அவங்க பித்து பிடிச்ச மாதிரி தான் இருந்திருக்காங்க. இவங்க தங்கச்சி அவங்க 2 பேரோட பாண்டிங்கை பத்தி என்ன சொன்னாங்கன்னா, இவங்க 2 பேருமே என்னைக்குமே சிஸ்டர்ஸ் மாதிரி பழகினதே கிடையாது, ஒரு நல்ல பெஸ்ட் ஃப்ரெண்டா தான் பழகிருக்காங்க. ஸோ இவங்களுக்கும் அவங்க சிஸ்டருக்கும் 6 வயசு கேப்ல இருந்தா கூட அப்ப அவங்க அப்பா இறக்குறப்ப அவங்க +2 படிச்சுட்டு இருந்திருக்காங்க தங்கச்சி. ஸோ இவங்க நர்சிங் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. 6 வயசு கேப் இருக்கு. ஆனா இருந்தாலும் அவங்க எந்த ஒரு விஷயமுமே அவங்க தங்கச்சி கிட்ட மறைச்சது கிடையாதான், எல்லாமே ஷேர் பண்ணுவாங்களாம். அவங்க தங்கச்சிக்கு ஒரு பக்கம் அப்பா இறந்த ஒரு துக்கம், இன்னொரு பக்கம் அக்கா ஏன் இப்படி செஞ்சாங்க, எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லுவாங்க இல்லையா. சோ இந்த விஷயத்தை எதுக்காக மறைக்கணும், இப்ப இதனால அப்பாவோட உயிர் போச்சுன்ற ஒரு பக்கம் ஆத்திரம், அதனால இவங்க போயிட்டு கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. அப்ப இவங்க நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்றப்ப தங்கச்சினால நம்பவும் முடியல, நம்பாம இருக்கவும் முடியல.
இவங்க இந்த மாதிரி பேசிட்டு இருக்கிறப்ப திடீர்னு அவங்க அக்கா ரத்த ரத்தமா வாந்தி எடுத்து மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க. இவங்க இந்த மாதிரி மயக்கம் போட்டு விழுந்த கையோடய அவங்க என்ன பண்ணிருக்காங்க, அவங்க சங்கருக்கு தான் கால் பண்ணிருக்காங்க. மாமா கொஞ்சம் சீக்கிரம் வீட்டுக்கு வாங்க, அக்கா மயக்கம் போட்டுட்டா, ரத்த ரத்தமா வாந்தி எடுத்துட்டு எனக்கு என்ன பண்றேன்னு தெரியல, ப்ளீஸ் கொஞ்சம் வர முடியுமான்னு சொல்லி கேட்கிறப்ப அவரும் வந்திருக்காரு. ஸோ அவரு தான் இவங்கள ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிருக்காரு. அங்க போய் செக் பண்ணி பார்த்தப்பதான் தெரிஞ்சது இவங்க பிரெக்னண்டா இருக்காங்கன்னு. அப்பதான் சங்கருக்கும் தெரிய வந்தது. அதே சமயத்துல இவங்க பாடி வந்து ரொம்ப வீக்கா இருக்கு. ஆனா எதனால ரத்த வாந்தி எடுத்தாங்கன்னா அங்க இருக்கிற டாக்டர்ஸ்க்கு தெரியல. சோ இப்ப சங்கருக்கும் விஷயம் தெரிஞ்சு போயிடுச்சு, அவங்க வந்து இப்ப பிரெக்னண்டா இருக்காங்கன்னு. ஆக்சுவலி பார்க்க போனா அவங்க பிரெக்னண்டா இல்ல, பட் அந்த மாதிரி ஒரு விஷயம் தான் இப்ப வந்து உருவாயிருக்கு இந்த செய்வனால. அப்போ சங்கர் வந்து இவங்க மேல ஒரு என்னடா இது, நான் எந்த தப்பும் பண்ணல, இவ என் கூட தான் இருந்தா, ஆனா எப்படி இவ மாசமானா, அப்போ என்ன காதலிச்சுக்கிட்டே வேற யாரு கூடயோ போயிட்டாளா, அந்த மாதிரி ஒரு எண்ணத்துல கடுப்பாயி அவர் அந்த ஹாஸ்பிட்டலை விட்டே போயிட்டாரு. அதோட அவர் வந்து சாந்திய பார்க்கவும் வரல, காலும் பண்ணல. இவங்களும் கால் பண்ணா அவர் ஆன்சர் பண்றதும் கிடையாது. சோ அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு சங்கர் வந்து உண்மையிலேயே நம்மள தப்பா எடுத்துக்கிட்டாரு, நம்ம தப்பு பண்ணிட்டோம்னு நினைச்சிட்டு தான் அவர் என்ன அப்படியே விட்டுட்டு போயிட்டாருன்னு நினைச்சு அவங்க ரொம்ப வருத்தப்பட்டு அழுந்திருக்காங்க. இவங்களை அட்மிட் பண்ண ஹாஸ்பிட்டல் பார்த்தீங்கன்னா, அவங்க எந்த ஹாஸ்பிட்டல்ல வேலை செஞ்சாங்களோ அங்க தான் அட்மிட்டும் பண்ணாங்க. அப்போ அவங்களோட ஃப்ரெண்ட் இருக்காங்களே, கால் பண்ணி பேசினாங்களே, அந்த ஃப்ரெண்டு தான் வந்து இவங்க கிட்ட என்ன சஜெஸ்ட் பண்ணாங்கன்னா, பேசாம இந்த குழந்தைய அபார்ட் பண்ணிரு. ஏன்னா உனக்கு கீழே தம்பி தங்கச்சி இருக்காங்க, அவங்க எதிர்காலமும் பாதிக்கப்படும். இப்ப நீ இந்த குழந்தைய பெத்துக்கிட்டா கூட இதை பாக்குறதுக்கு யாரு இருக்கா? இன்னொன்னு நீ வேலைக்கு போய் தான் உன் தம்பி தங்கச்சிங்களை பாத்துக்கணும். அதுவும் இல்லாம உனக்கு இந்த குழந்தையோட அப்பான்னு யாருன்னு தெரியல. அப்பா இல்லாத குழந்தை இந்த சமுதாயத்துல எப்படி பார்ப்பாங்க, இல்ல உன்னை எப்படி பார்ப்பாங்க? இந்த மாதிரிலாம் சொல்றப்போ வந்து அவங்களுக்கு அழுவாச்சி தாங்கல. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இங்க பாரு, நான் ஒரு நர்ஸ், நான் எத்தனையோ பிரசவத்தை வந்து பார்த்திருக்கேன். எத்தனையோ குழந்தைங்க அந்த ஆபரேஷன் டைம்லயோ இல்ல இந்த பிரசவ டைம்ல வந்து பொழைக்க முடியாத கிரிட்டிக்கல் ஸ்டேஜுக்கு போயும் எப்படியோ நாங்க பொழைக்க வச்சு அம்மா கிட்ட கொடுத்துருக்கோம். ஒரு உயிரை கூட கொல்லணுன்ற அந்த ஒரு எண்ணம் எனக்கு இல்லை. ஆனா இன்னைக்கு எனக்கு இந்த மாதிரி ஒரு நிலைமையா, எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இவங்க மறுபடியும் அழுவ ஆரம்பிச்சிருக்காங்க. இவங்க சமாதானப்படுத்திருக்காங்க. அப்புறம் பக்கத்திலே தங்கச்சி இருந்திருக்காங்க, அவங்களும் சமாதானப்படுத்திருக்காங்க. இவங்களால வந்து ஏத்துக்கவே முடியலங்க. அப்ப யோசிச்சு பாருங்க, என்ன மாதிரி ஒரு மன நிலைமையில அவங்க அந்த டைம்ல இருந்திருப்பாங்க. அப்பயே அவங்க ஃப்ரெண்டு என்ன சொன்னாங்கன்னா, இப்போ ஒன்றும் கெட்டு போல, இன்னும் 2 மாசம் கூட ஆகல, இப்பவே அபார்ட் பண்ணாதான். இதுவே வந்து மாசம் தாண்டிடுச்சுன்னா அபார்ட் பண்ண முடியாது. தயவு செஞ்சு இந்த மாதிரி லூசு மாதிரிலாம் பேசிட்டு இருக்காத, நல்லா யோசிச்சு பாரு. உனக்கு கீழே 2 தம்பி தங்கச்சி இருக்கிறனால தான் நான் சொல்றேன், அவங்களையும் கொஞ்சம் யோசின்னு சொல்லிட்டு இவங்க போயிட்டாங்க. அப்புறம் இவங்களும் யோசிச்சு பார்த்தாங்க, சரி நம்ம பேசாம அபார்ஷன் பண்ணிக்கலாம், வேற என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டு அவங்களும் அந்த ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து கொஞ்சம் உடம்பு ஓகேவா இருந்திருக்கு. அவங்கள வந்து மறுநாள் தான் டிஸ்சார்ஜ் பண்ணியிருக்காங்க. அப்ப சில மெடிசன், சில ஃபுட்டுலாம் வந்து அவங்க எழுதி கொடுத்துருக்காங்க. இந்தந்த ஃபுட்டு சாப்பிடுங்க, உங்க பாடி வந்து ரொம்ப வீக்கா இருக்கு, இந்த மெடிசனை கரெக்டா எடுத்துக்கோங்கன்னு. ஸோ இதெல்லாம் எடுத்துட்டு வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் சிஸ்டர் கேட்டிருக்காங்க, அக்கா நீ உடம்ப நல்லா தேத்துக்கா, தேத்துனதுக்கு அப்புறம் நம்ம வந்து வேற ஏதாவது கிளினிக்ல போயிட்டு அபார்ஷன் பண்றதை பத்தி நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சிஸ்டர் சொல்லியிருக்காங்க. அப்ப இவங்களும் சரின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துட்டாங்க. வீட்டுக்கு வந்து இந்த 2-3 நாள் அவங்க என்ன ஃபீல் பண்ணாங்கன்னா, அவங்க வயிறு இருக்க இருக்க பெருசா இருக்கு. சோ 4வது நாள் பாக்குறப்ப அவங்க வயிறு கிட்டத்தட்ட 5 மாசம் பிரெக்னண்டா இருக்கிற மாதிரி பெருசா அதை பார்த்தோன்னே இவங்க பயந்து போயிட்டாங்க. சிஸ்டரும் பயந்துட்டாங்க, என்னடா அக்கா வயிறு திடீர்னு பெருசா இருக்கு. ஏன்னா அவங்க வந்து சரியான டின்னுங்க, ஆனா வயிறு மட்டும் தனியா தெரியறப்ப வந்து இவங்களும் சரி அவங்க தங்கச்சிக்கும் சரி பயம் வர ஆரம்பிச்சிருச்சு. அதே சமயத்துல இவங்களுக்கு அதே மாதிரி தலை சுத்தல், வாந்தி, குமட்டல் இப்பெல்லாம் இருக்கிறப்ப இவங்களுக்கு ஒரு டவுட், உண்மையிலேயே நம்ம பிரெக்னண்டா இருக்குமா இல்ல ஏதாவது பிரச்சனையா சொல்லிட்டு மறுபடியும் அவங்க என்ன பண்ணிருக்காங்க, பக்கத்துல இருக்கிற கிளினிக்ல போய் செக் பண்ணி பார்த்திருக்காங்க. ஆனா அங்க போய் செக் பண்ணி பாக்குறப்பதான் தெரியுது இவங்க பிரெக்னண்டா இல்ல, வயித்துல எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லைன்னு. சோ இவங்க 2 பேத்துக்கு ஒரே ஷாக், என்னடா பிரெக்னண்டா இல்லையான்னு. இதனாலதான் அவங்க அப்பாவோட உயிரும் போனுச்சு, பத்தாததுக்கு சங்கரும் வந்து இவங்களை தப்பா எடுத்துட்டு போயிட்டாரு. இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறம் இப்ப நான் பிரெக்னண்டா இல்லையா, என்ன சொல்றீங்க, நீங்க நல்லா செக் பண்ணி பாருங்க, ஏன்னா நான் 2 months பிரெக்னன்ட்னு 2 ஹாஸ்பிட்டல்லையுமே எனக்கு ரிசல்ட் வந்துச்சு. பத்தாததுக்கு இடப்பட்ட காலத்துல கூட இந்த 5 நாள் முன்னுக்கு ஹாஸ்பிட்டல்ல நான் வந்து அட்மிட் ஆனேன், நீங்க வேணா பாருங்க சொல்லிட்டு அந்த மெடிக்கல் ரிப்போர்ட் காட்டுறப்ப வந்து இது எப்படி இல்லையே, இங்க பாருங்க நான் உங்களை ஸ்கேன் எடுத்திருக்கேன் சொல்லிட்டு ஸ்கேன்லாம் எடுத்து அந்த ரிப்போர்ட் இதெல்லாம் காட்டுறப்ப வந்து வயித்துல ஒண்ணுமே இல்லை. சோ அவங்களோட யூரின் டெஸ்ட் பண்றப்ப வந்து நெகட்டிவிட்டி தான் காட்டியிருக்கு.
ஆனா அந்த டாக்டர் என்ன சொன்னாங்கன்னா, மேபி உங்க வயித்துல காத்தேறி இருக்கும், இல்ல ஏதாவது உப்பசமா இருக்கும், இல்ல மேபி இது வந்து நார்மலா நடக்கிற ஒரு விஷயமா தான் இருக்கும். நான் சில மெடிசன் எழுதி குடுக்குறேன். இத நீங்க சாப்பிடுங்க. அதுக்கப்புறம் பாருங்க எப்படி இருக்குன்னு, திரும்பவும் வாங்கன்னு சொல்லி மெடிசன் எழுதி குடுத்து அனுப்பிட்டாரு. அப்ப இவங்களுக்கு வந்து ஒண்ணுமே புரியல. என்னடா வயித்துல ஒண்ணுமே இல்லன்றாங்க. ஆனா வயிறு இந்த மாரி உப்புது. என்னதுன்னு அக்கா, தங்கச்சி 2 பேருமே பேசிக்கிறாங்க. அவங்களுக்கே புரியல. என்னதான் அக்காவுக்கு நடக்குது, அதே சமயத்துல இவங்களுக்கும் தெரியல அவங்களுக்கு என்ன நடக்குதுன்னு. இப்ப இந்த விஷயத்த வந்து அவங்களோட இன்னொரு ஃப்ரெண்ட் இருக்காங்கல்ல, அந்த நர்சிங் ஃப்ரெண்ட் அவங்க கிட்ட கால் பண்ணி சொல்றப்போ வந்து அவங்களுக்கும் அதிர்ச்சி. "என்னடி சொல்ற? நீ பிரெக்னன்ட்டா இல்லையான்ட்டு." அப்ப எப்புட்ரி 2 ஹாஸ்பிட்டல்லயும் வந்து நீ பிரெக்னன்ட்டா இருக்கன்னு தானே சொல்லி ரிப்போர்ட் வந்துச்சு. இப்ப இல்லன்னு சொல்ற. ஐயோ! சத்தியமா சொல்றேன்டி. இங்க பாரு கிளினிக்ல இருந்து இப்ப தான் நான் அந்த ரிப்போர்ட்ட எடுத்துட்டு வீட்டுக்கே வந்திருக்கேன். நாளைக்கு நான் எடுத்துட்டு வரேன். நீயே படிச்சு பாருன்னு சொல்லிட்டு, இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, மறுநாள் அந்த ரிப்போர்ட்ட எடுத்துட்டு போயிருக்காங்க. அங்க அந்த ரிப்போர்ட்ட படிச்சு பார்க்கிறப்ப இவங்களுக்கு அதிர்ச்சியா இருந்திருக்கு. சரி நீ பிரெக்னன்ட் அல்ல. ஆனா இப்போ உன்னோட வயிறு பெருசாயிட்டு இருக்கே. இது என்னவா இருக்கும்னு அவங்களுக்கே தெரியல. என்னடா இந்த மாரிலாம் நடக்குதுன்னு. சோ இது இப்படியே போக போக என்ன ஆச்சுன்னா, அவங்க வயிறு இருக்க இருக்க 7 மாசம் பிரெக்னன்சி மாரி ஆயிருச்சு. இது என்ன சீக்கு? என்ன பிரச்சனை? எத்தனையோ ஹாஸ்பிட்டல், எத்தனையோ கிளினிக்லாம் போய் பார்த்துட்டாங்க. ஆனா என்ன சீக்கு? என்ன பிரச்சனைன்னு ஒண்ணுமே தெரியல. நாளாவ அவங்க வயிறு பெருசாகி பெருசாகி இவங்களுக்கே பயம் வந்துருச்சு. ஒரு நாள் வயிறு வெடிச்சிருமான்னு. அவங்க சிஸ்டர் என்ன சொன்னாங்கன்னா, அவங்க அக்கா ரொம்ப கஷ்டப்பட்டாங்களாம். அவங்களால தூங்க முடியாதா, சரியா உட்கார முடியாதா. கிட்டத்தட்ட அந்த 9 மந்த்ஸ் பிரெக்னன்சி இருக்கிறப்போ, அந்த லேடீஸ் எவ்ளோ கஷ்டப்படுவாங்க. அந்த மாதிரி அவங்க அக்கா கஷ்டப்பட்டுருக்காங்க. சரியா அவங்களால சொந்தமா குளிக்க முடியல, பாத்ரூம் போக முடியல. அவ்ளோ கஷ்டப்பட்டாங்களா, நியர்லி 3 மந்த்ஸ். அப்புறம் அவங்களோட முடியெல்லாம் கொட்ட ஆரம்பிச்சுதாம். கண்ணு கீழ கருவளையம் அதிகமா வர ஆரம்பிச்சது. அங்கங்க புள்ளி புள்ளியா வர ஆரம்பிச்சது. ஸோ இவங்கள பார்க்கிறப்ப வெளியில உள்ளவங்க என்ன நினைச்சுக்கிட்டாங்கன்னா, இவங்க பிரெக்னன்ட்டா இருக்காங்க. அதே சமயத்துல இவங்க கல்யாணம் பண்ணல. அரசல் ஒரசலா இவங்கள பத்தி தப்பாவும் பேச ஆரம்பிச்சாங்க. இவங்க யாரு கூடயோ போய் தப்பு பண்ணிட்டாங்க. இவங்க கல்யாணம் பண்ணல பாரு பிரெக்னன்ட்டா ஆயிட்டாங்க. அந்த மாரிலாம் பேச ஆரம்பிச்சோனே, ஒரு பக்கம் வேதனை, இன்னொரு பக்கம் அவங்களால அந்த வயித்து வலிய தாங்க முடியல. ஏன்னா, அவங்க ஒரு நாள் கூட நிம்மதியா தூங்குனது கிடையாதாம். அந்த வலி 24 ஹவர்ஸ் அவங்க வந்து தாங்கிக்கிட்டு தான் இருந்திருக்காங்க. அதாவது அந்த வலி எப்படி இருக்கும்னா, அவங்க வயித்த புடிச்சு இழுத்து உடுற மாரி இருக்குமா. நைட் ஆனா அவங்க வலிக்குது வலிக்குதுன்னு சிஸ்டர்ட்ட சொல்லி கதறுவாங்களாம். ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போனாலும் எந்த பலனும் இல்ல. ஏதாவது மெடிசன் குடுத்து அனுப்புவாங்க. இல்லன்னா அங்கேயே வச்சு அப்சர்வேஷன்ல பார்க்கறப்ப கூட அவங்களுக்கு அந்த வயித்து வலி நிக்கவே இல்லையா. சோ அவங்க தங்கச்சிக்கும் அந்த டைம்ல என்ன பண்றதுன்னு தெரியல. இப்படியே போயிட்டு இருக்கப்போ ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா, அவங்க அந்த வலி தாங்க முடியாம விஷம் குடிச்சு தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க. யோசிச்சு பாருங்க, அவங்க அக்கா கிட்டத்தட்ட நியர்லி 6 மந்த்ஸ் இந்த வேதனையில கோ த்ரூ பண்ணி, எப்படியாச்சும் எங்க அக்கா பொழைச்சு வந்துரும், அவங்களுக்கு நல்லாயிரும்னு நினைச்சிட்டு இருந்தவங்க, இப்ப உயிரோட இல்ல. அதுவும் அவங்கள செய்வன செஞ்சு தான் கொன்றுருக்காங்கன்னு அவங்களுக்கு எப்ப தெரிஞ்சுச்சுன்னா, 6 வருஷம் கழிச்சதுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு தெரிஞ்சுதாம். ஆனா அவங்க சிஸ்டர் என்ன சொன்னாங்கன்னா, எங்க அக்காவுக்கு இந்த மாரி செய்வன பாதிப்பு இருக்குன்னு எனக்கு தெரிஞ்சிருந்தா, நான் எங்கேயாச்சும் எப்படியாவது கூட்டிட்டு போயாவது எங்க அக்காவ காப்பாத்திருப்பேன். ஆனா எனக்கு அப்ப தெரியாது. அப்ப இந்த மாரிலாம் ஒரு விஷயம் இருக்குன்றது கூட எனக்கு தெரியாம போச்சு அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டாங்க. என்னால இந்த விஷயத்த இப்ப கூட மறக்க முடியாது. இப்ப நான் கல்யாணம் பண்ணிட்டேன். என் தம்பிக்கும் நல்ல வாழ்க்கை கிடைச்சிருக்கு. ஆனா, என் கூட எங்க அக்கா இல்ல. எங்க அப்பாவும் இல்ல. இந்த செய்வனனால என்னோட குடும்பத்துல நான் 2 உயிரை இழந்துட்டேன்னு அவங்க தங்கச்சி சொன்னாங்க. இந்த கதைய கேட்டதுக்கு அப்புறம் எனக்கே என்ன சொல்றதுன்னு தெரியல. கேவலம் ஒரு ஜாதிக்காக ஒரு பொண்ண இந்த அளவுக்கு சித்திரவதை பண்ணிய சாகடிக்கணும். என்ன பொறுத்தவரைக்கும் கேட்டீங்கன்னா, இது கொலை தான், தற்கொலையே கிடையாது. அதனால தான் இத நான் வந்து கொலைன்னு மென்ஷன் பண்ணேன். சோ அவங்க தங்கச்சி என்கிட்ட என்னென்ன இன்ஃபர்மேஷன் குடுத்தாங்களோ, அது எல்லாமே உங்ககிட்ட நான் டெலிவரி பண்ணிட்டேன். இதுல எதுவுமே நான் கொஞ்சம் கூட ஆட் ஆன் பண்ணல. உங்களுக்கு இந்த உண்மை சம்பவ கதை புடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு, இந்த வீடியோவ முடிஞ்சா உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்க்கும் ஷேர் பண்ணுங்க. ஏன்னா இன்னமும் பல இடங்கள்ல இந்த மாரி சம்பவம் நடந்துகிட்டு தாங்க இருக்கு.